வண்டியை குறுக்க நிறுத்திட்டு நக்கலா படுத்துட்டு இருக்க? என் வழியில நீ குறுக்க வரல, அதுக்கு தான். என்னடா உளர்ற? ஏண்டா ரஜினி கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதன்னு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கேன்ல, வாங்கின அடியெல்லாம் மறந்துட்டியா? இங்க பாரு, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஆபீஸ்க்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல, பேசாம போயிடு. என்னடா சம்பந்தம் இல்ல? என்ன சம்பந்தம் இல்ல? எனக்கும் ரஜினிக்கும் சம்பந்தம் இருக்குல்ல? சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு. ஏதோ ஒரு பொண்ணு மேல கை வச்சாலே நல்ல ஆம்பளை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டான். நீ என் பொண்டாட்டி அசிங்கப்படுத்த சொல்லி 4 பேர் அனுப்பியிருக்க. ஏண்டா ரவுடிங்க, எப்படி ரவுடிங்களை அனுப்புற? சொல்லுடா. இங்க பாரு, நீ இப்ப தேவையில்லாம என்ன வந்து இங்க அடிச்சுக்கிட்டு இருக்க. ரஜினி ஆள் வச்சு அடிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. ஏய், நீ அனுப்புன ஆளே எல்லாத்தையும் சொல்லிட்டான்டா, பொறுக்கி ராஸ்கல். யார் உன்னை அனுப்புனது? சொல்றா. ராகுல், ராகுல். ஏண்டா எந்த சம்பந்தமும் இல்லாதப்பவே நம்மள அடிச்சு வெளுத்தானே, இப்ப அவன் பொண்டாட்டி ஆச்சேன்னு யோசிச்சிருக்கணும்ல. அதையாவது யோசிச்சிருக்கணும்ல. ஏன் யோசிக்கல? ஏன்னா வாங்கினது மறந்து போச்சு, அதானே? இன்னைக்கு உனக்கு கொடுத்திருக்கிறத நீ வாழ்க்கையில மறக்கவே கூடாது. ரஜினி நினைச்சாலே உள்ளுக்குள்ள பதறணும். மறக்க மாட்டல? மாட்டல? இதுதான் கடைசி. இதுக்கப்புறம் ரஜினி கிட்ட ஏதாவது வம்பு வச்சுக்கிட்ட, அவனை உன் போனந்தான் ஊருக்கு போகும். சொல்லிட்டேன். அம்மா, இங்க பாரு ரஜினி, வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு முடிச்சிட்டு இருக்காத. ஆட்டோலயே போயிட்டு ஆட்டோலயே வந்துரு, சரியா? சரிம்மா. என்னது, பத்மாமா வீட்டுல இல்லையே? அவன் சாப்பிட்டானா என்னன்னு தெரியலையே. பார்த்திபா, பார்த்திபா, என்னாச்சு? ஐயோ, ஃபீவரா இருக்கு. டெம்பரேச்சர் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி இருக்கே. பார்த்திபா, பார்த்திபா எந்திரி. பார்த்திபா, பார்த்திபா எந்திரி. பார்த்திபா, பாத்து பாத்து. பார்த்திபா, என்னாச்சு? பார்த்திபா, பத்மாமா, பார்த்திபா, அப்படியே ஈரத்தோடயே படுத்துட்டியா? அதான் இப்படி ஜுரம் அடிக்குது. இரு, முதல்ல ஹாஸ்பிட்டல் போலாம். நான் ஆட்டோ புக் பண்றேன். நான் ஆட்டோ புக் பண்ணிட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் இரு. பார்த்திபா, ரொம்ப குளிர்தான். சரி இரு, நான் போய் என் ஷாலை எடுத்துட்டு வரேன். இது போட்டுக்கோ.
இங்க வந்து பாரு. என்னம்மா? என்னடியாச்சு? பார்த்திபனுக்கு காய்ச்சல்மா, கொதிக்குது. ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். நீ எப்படி கூட்டு போவ? ஆ, ஆட்டோ புக் பண்ணிருக்கேன், அதுல கூட்டிட்டு போறேன். ஏ, அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுடி. நம்ம உட்கார்ந்துகிட்டு இந்த சேவையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க முடியாது. மா, நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் பேசாம இரு. ஏ வா பார்த்திபா, ரஜினி, வா. என்னம்மா? காய்ச்சல் கொஞ்சம் கூட குறையவே இல்லையே. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரம் போறீங்களா? ரொம்ப முடியாம இருக்காரு. சரிங்க மேடம். கொஞ்சம் பொறுத்துக்கோ, உனக்கு ஒண்ணும் இல்ல. ஹாஸ்பிட்டல் போயிடலாம் சீக்கிரம். ஆ? சரியான லூசுடா நீ. ஈர துணியோட யாராவது அப்படியே படுத்து தூங்குவாங்களா? எனக்கு வர கோவத்துக்கு அப்படியே உன்ன. சாரி சாரி. நல்ல மூச்சு எடுத்து விடுங்க. திரும்புங்க. நல்லா எடுத்து விடுங்க. நாக்க நீட்டுங்க. நல்லா மேல தூக்குங்க. ஓகே. டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு. நீங்க? நான் நான் அவரோட வைஃப் மேம். எத்தனை நாளா ஃபீவர் இருக்கு? அது நேத்து கொஞ்சம் மழையில நனைஞ்சிட்டாரு, அப்பல இருந்து தான். ஓ, இன்ஜெக்ஷன் போட்டுறேன், டேப்லெட்டும் தரேன். வீட்ல வச்சு கேர் எடுத்து பாத்துக்கிட்டா போதும். ம். சார், கொஞ்சம் திரும்புங்க. டாக்டர், திரும்புங்க சார். திரும்புங்க சார்.
எதுக்குடா இப்படி கஷ்டப்படுற? என்னால உனக்கு கஷ்டம் வரும்னு புரிஞ்சுக்கிட்டு தானே நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன். கேட்காம இப்படி பண்ணிட்டியே. மறக்காம சாப்பிட்டதுக்கு அப்புறம் 3 வேளையும் இந்த டேப்லெட்ஸ் கொடுத்துருங்க. எஸ் டாக்டர். சரி டாக்டர், சீக்கிரம் சரியாயிடும்ல? கண்டிப்பா சரியாயிடும். தேங்க்யூ டாக்டர். ஓகே பார்த்திபா வா. நர்ஸ், நெக்ஸ்ட் பேஷண்ட் வர சொல்லுங்க. என்னத்த ஏன் எல்லாரும் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? பார்த்திபனுக்கு காய்ச்சலாம், ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போயிருக்கா. அவனுக்கு நடக்க முடியலையா, ரொம்ப காய்ச்சலா இருக்கான். அவன் கைய தோள் மேல போட்டுக்கிட்டு அவளே ஒரு ஆட்டோ வர சொல்லிட்டு போயிருக்கா. அக்காவை எப்படி ஏமாத்தணும்னு அவன் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான். அடேங்க அப்பா, இவன் பெரிய யோகியும் பாரு. என்ன நீ வேறப்பா, நான் கடை பிரச்சனை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. மா, அவனுக்காக நாம காத்திருக்கணுமா? வாமா உள்ள போலாம். அட வாக்கா வா. அம்மா, கொஞ்சம் வெந்நீர் வச்சு தரீங்களா? அதான் அக்கா தான் கேக்குறாள். ஏய், மத்தவங்களுக்கு எல்லாம் சேவை செய்ய முடியாதுன்னு நான் தான் அப்பவே சொன்னேன்ல. மா, இத பாரு ரஜினி, ஏற்கனவே நான் உடம்புக்கு முடியாம தான் இருக்கேன். அவனுக்கு தான் அம்மா அப்பா இருக்காங்கல்ல, அங்க கொண்டு போய் விட வேண்டியதானே. இந்த சோடா குடி. பாருமா அவளை. இந்தா. இல்ல வேணாம். ஏய், மாத்திரை போடு. இந்த குடி குடி. குடு, நானே போடுறேன். ஆ பண்ணு. ஏண்டி, உனக்கு என்னைக்காவது இது மாதிரி செஞ்சிருக்காளா? என்னெல்லாம் பண்றாவ? உனக்கு செஞ்சிருப்பாளாடா? மா, அவன் பக்கத்துல உட்கார்ந்து நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருக்காமா. ஐயோ, இப்ப மட்டும் இவளுக்கு ஆபீஸ் போக வேண்டாமா? நாம ஏதாவது சொன்னா மட்டும் ஆபீஸ் ஆபீஸ்னு ஓடுறா. ஓகேவா? ஓகே. சரி, நான் உனக்கு பில்லு எடுத்துட்டு வரேன். நீ இங்கேயே படுத்துக்கோ, சரியா? குடு. பாத்திபா, யோகக்காரன்டா பாத்திபா. நீ என்ன கவனிப்பு, என்ன கவனிப்பு. ஒரே நேரத்துல ஒருத்தனுக்கு வாந்தி, மயக்கம், காய்ச்சல். ஐயோ, பின்றப்போ கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க வேற ஏன் பாத்திபா, போ. வெயிட் பண்ணிட்டு இருக்கா, போ.
இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்பதான் திருந்த போறாங்கன்னே தெரியல. காய்ச்சல்ல கிடக்கிறவன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறது ஒரு குத்தமா? ஐயோ, முக்கியமான உங்களுக்கு ஒண்ணு சொல்ல மறந்துட்டனே. இவர் எதுக்கு கால் பண்றாரு? என்னவா இருக்கும்? ஹலோ ஹலோ பத்மாமா, நான் குபேரன் பேசுறேன். சொல்லுங்க. நேத்து மழையில நனைஞ்சதுனால பார்த்திபனுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. ஆமா ஆமா, ரஜினி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தா. இப்ப பார்த்திபன் எப்படி இருக்கான்? இப்ப நான் அவசரமா அங்கதான் வந்துகிட்டு இருக்கேன். இருங்க, பதட்டப்படாதீங்க பத்மாமா. நான் இப்பதான் வீட்டுக்கு போய் பார்த்திபனை பார்த்துட்டு கடைக்கு போய்கிட்டு இருக்கேன். நான் மாவரைக்க கொடுத்துட்டு இப்ப அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். பத்மாமா, நீங்க வராதீங்கன்னு சொல்றதுக்காகத்தான் நான் இப்ப உங்களுக்கு கால் பண்ணேன். என்ன சொல்றீங்க? லேசா சொன்னதும் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைச்சேன். என்னாச்சு உங்களுக்கு? நீங்க அங்க போனா ரஜினி எப்படி பார்த்திபனை பார்த்துப்பா? ஆமா இல்ல, நான் இதை யோசிக்கவே இல்லையே. வீட்டுல அத்தை பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அப்படின்னா ரஜினி பார்த்திபனுக்காக அந்த அளவுக்கு கவலைப்பட்டு பதட்டப்பட்டு போயிருக்கான்னு அர்த்தம். ஆமாமா, எனக்கும் அப்படித்தான் தோணுது. எப்படியும் ஹாஸ்பிடல்ல இருந்தோ இல்ல வீட்டுக்கு போய் உங்களுக்கு கால் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஓ, அதனால இப்போதைக்கு நீங்க அங்க போக வேண்டாம். சரி, நான் போகல. ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன். சொல்லு ரஜினி. பத்மாமா, எங்க இருக்கீங்க? கொஞ்சம் சீக்கிரமா வீட்டுக்கு வர முடியுமா? என்னாச்சு ரஜினி? அது பார்த்திபனுக்கு ரொம்ப காய்ச்சல் அடிக்குது, நெருப்பா கொதிக்குது பத்மாமா. பார்க்கவே கஷ்டமா இருக்கு. உனக்கு அவன் மேல அவ்வளவு அன்பு இருக்குல்ல பத்மாமா? கேக்குது ரஜினி, சொல்லுமா. இப்ப எப்படி இருக்கா? இப்பதான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு வந்தேன். ஆனாலும் கண்ணே திறக்காம தான் இருக்கான் பத்மாமா. எனக்கு ஆபீஸ் போகணும். நீங்க கொஞ்சம் வரீங்களா? வந்து அவனை பாத்துக்கோங்க. ஐயோ, மீனா சீக்கிரமா காலேஜுக்கு போயிட்டா. அதான் அவளுக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டு இருக்கேம்மா. நான் வர கொஞ்சம் நேரமாகும். ரஜினி, நான் வர வரைக்கும் பார்த்திபனை பாத்துக்கோ. நான் முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா வர ட்ரை பண்றேன். அப்புறம் அவனுக்கு ஏதாவது கஞ்சி வச்சு கொடுமா, பாவம். சரி. இதை விட்டா வேற நல்ல வாய்ப்பு எப்ப கிடைக்குமோ? அவன் மேல உனக்கு இருக்கிற அன்பு வெளியே வரணும்னு தான் இப்படி பண்றேன். என்ன மன்னிச்சிடு ரஜினி. ஹலோ. உஷா, என்னால இன்னைக்கு ஆபீஸ்க்கு வர முடியாது. கொஞ்சம் பாத்துக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் எனக்கு கால் பண்ணுங்க. ஓகே? என்னம்மா? என்னக்கா? பாரு, கஞ்சி எடுத்துட்டு வருவா பாரு. அக்கா, அக்கா, என்னக்கா பண்ணிட்டு இருக்க நீ? என்ன இது? பார்த்திபனுக்கு கஞ்சி எடுத்துட்டு போறேன். ஏன், ஏதாவது பிரச்சனையா? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. உனக்கு தான் என்ன ஆச்சுன்னு தெரியல. உனக்கு தான் அவனை கண்டாலே பிடிக்கலன்னு சொல்ற. அப்புறம் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? அம்மா சொன்ன மாதிரி அவனை வீட்டுல கொண்டு போய் விட வேண்டியதானே? இவ பேச்ச எப்படி நம்புறதுனே தெரியல. வர வர பேசுறது ஒண்ணு, செய்யறது ஒண்ணா இருக்கு. என்ன நம்ப தேவையில்லை. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதோ நிக்கிறானே உன் புள்ள, உத்தம புத்திரன். இவன் மேலேயும் தான் நான் கோவமா இருக்கேன். நாளைக்கு இவனுக்கு முடியாம போனாலும் இவனையும் அதே மாதிரிதான் பாத்துப்பேன்.
எல்லாத்தையும் இல்லைனாலும் என்ன மட்டும் மாற்றும் கொஞ்சம் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நீங்க பெத்த பொண்ணு தானே நானும்.